Hello everyone, welcome to the Readers. இன்னி எபிசோட்ல நாம பார்க்க போற டாபிக் have form verbs. Have form verbsல 3 verbs இருக்கு. Has, have, had. 3 verbsல has, have நம்ம present tenseல யூஸ் பண்ணுவோம், had நம்ம past tenseல யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் has and have உடைய யூசேஜ் பத்தி தான். Let's get into the lesson. has, have உடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அப்படி இல்லைன்னா பொசிஷனை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒருத்தவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி has and have நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது he, she, ராகுல் அப்படிலாம் சிங்குலர் சப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கண்டிப்பாக has அப்படிங்கிற வேர்ப் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ப்ளூரல் சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஐ, வி, யூ, தே, ராம் அண்ட் ராகுல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதோட நீங்கள் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ சில சென்டென்சஸை அதோடைய எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஐ ஹாவ் அன் ஐடியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தே ஹாவ் மெனி கார்ஸ், அவங்க கிட்ட நிறைய கார் இருக்கு. ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், எனக்கு தலைவலி இருக்கு. யூ ஹாவ் அ குட் மெமரி, உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. ஐ ஹாவ் அ பெட் டாக், என்கிட்ட ஒரு பெட் டாக் இருக்கு. ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர், எனக்கு ஒரு பிரதரும் சிஸ்டரும் இருக்காங்க. ஹாவ்ங்கிற வேர்பை ஈட், ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் ஆர் லஞ்ச் அட் 1 o'clock, நாங்கள் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவோம். ஐ லைக் டு ஹாவ் காஃபி இன் த ஈவினிங், எனக்கு ஈவினிங்கில் காஃபி குடிக்க பிடிக்கும். We have our dinner at 9 o'clock on weekends. நாங்கள் வீக்கெண்ட்ஸில் 9 o'clock எங்களுடைய டின்னரை சாப்பிடுவோம். ராம் has 3 brothers. ராமுக்கு 3 brothers இருக்காங்க. This doctor has a lot of experience. இந்த டாக்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. She has a holiday project. அவளுக்கு ஹாலிடே ப்ராஜெக்ட் இருக்கு. He has a meeting at 4 o'clock. அவங்களுக்கு 4 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. Our home has 3 rooms. எங்க வீட்ல 3 ரூம் இருக்கு. She has a long hair. அவளுடைய ஹேர் லாங்கா இருக்கு. She has a great personality. அவங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. Rita has your bag. ரீட்டா கிட்ட உங்களுடைய பேக் இருக்கு. The child has a beautiful smile. இந்த குழந்தையோட ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. This pipe has a leak. இந்த பைப்ல ஒரு லீக் இருக்கு. India has many states. இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்கு. He has a lot of work. அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. That's it. உங்களுக்கு has and have உடைய யூசேஜ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் இன்னும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நாம் இன்னைக்கு பார்த்த டாபிக் have form verbs. இதில் நாம் இன்னைக்கு கவர் பண்ணது has, have அப்படிங்கிற verb தான். இது ரெண்டுமே ஓனர்ஷிப் ஒரு பொசிஷன் பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒருத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேஸுங்கிற வேர்பை கண்டிப்பாக சிங்குலர் சப்ஜெக்டோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது he, she, ராம். ஃபார் எக்ஸாம்பிள், he has a lot of work. அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. He has a meeting at 4 o'clock. அவங்களுக்கு 4 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. ஹேவ்ங்கிற வேர்பை கண்டிப்பாக ப்ளூரல் சப்ஜெக்டோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஐ, வி, யூ, தே, ராம் அண்ட் ராகுல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், எனக்கு தலைவலி இருக்கு. தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹோம், அவங்க கிட்ட ஒரு அழகான வீடு இருக்கு. தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இன்னைய டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாம் நிறைய சென்டென்சஸ் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் இன்னும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.